தாய்லாந்து, கம்போடியா இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் அளவுக்கு பார்டர் இருக்கு. இந்த பார்டர் கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த பார்டர்ல கூட உங்களுக்கு பெருசா இஷ்யூஸ் இல்லை. ஏன்னா ரெண்டு நாடும் ஒரு காலத்துல ஒரே நாடாக இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கொள்கை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றமாக நிறைய விஷயம் பண்ணிக்கிறாங்க. ஸோ பெரிய பிரச்சனைலாம் இந்த பார்டரில் இஷ்யூவில் கிடையாது. பட் இந்த பார்டரில் இருக்க இந்த பிரியார் விஹார் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் மட்டும்தான். இதோட மொத்த பரப்பளப்பே 4.6 ஏக்கர் தான். பட் இதுக்கான பிரச்சனை அப்படின்றது 1907 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1863 இந்த மாதிரி காலங்களில் கம்போடியாவை ஃப்ரெஞ்சு ஆட்சி செஞ்சாங்க. அதே சமயம் பேரலாக தாய்லாண்டை இண்டிபெண்டன்ட் கிங்ஸ் ஆட்சி செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ரெஞ்சு எல்லா ஊர்லேயும் ஆட்சி செய்யும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரெஞ்செலாம் கிளம்பிட்டாங்கல்ல. அந்த மாதிரி 1907 அவங்க கிளம்பி போகும்போது ஒரு பார்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தாய்லாண்டுக்கும் கம்போடியாவுக்கும் நடுவில் ஒரு பார்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பார்டரில் இந்த பிரியார் விஹார் அப்படின்ற டெம்பிள் வருது. இந்த பிரியார் விஹார் அப்படின்ற டெம்பிள் எப்போ கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th to 11th செஞ்சுரிக்குள்ள கட்டப்பட்ட ஒரு கோயில். டேங்க்ரெக் மவுண்டைன்ஸ் அப்படின்ற ஒரு மலைப்பகுதி. இப்போ நம்ம ஊரில் திருப்பதி, அதுக்கப்புறம் பழனி, இந்த மாதிரி ஊரில் கோயில் ஒரு மலைப்பகுதியில் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த சிவன் கோயிலும் ஒரு மலைப்பகுதியில் இருக்குது. மலைப்பகுதினா இந்த சைடில், அதாவது நீங்கள் இப்படி ஒரு மலை இருக்குன்னா இப்படி எடுத்துங்களேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாய்லாந்து, ரைட் ஹேண்ட் சைடு கம்போடியா. இப்போ தாய்லாந்து வழியாக ஏறி அந்த கோயிலை நீங்கள் பார்த்துட்டு கம்போடியா வழியாக இறங்கணும். அப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லை எப்படி வரையறைக்கப்பட்டிருக்குன்றது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம் நீங்கள் தாய்லாண்டுலேருந்து ஒரு மக்கள் அந்த கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா தாய்லாண்டுலேருந்து ஏறி கம்போடியா வழியாக இறங்கி திருப்பி நீங்கள் தாய்லாந்து வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ 1863 ஃப்ரெஞ்சு ஆட்சி செஞ்சு முடித்து 1907 இந்த கோயிலை கம்போடியா கிட்ட கொடுக்குறாங்க.